எங்க யாரோ மண்டபத்துல இருந்து உங்களை கடத்திட்டு வந்தான்ட்டு சொல்றீங்க. தூக்கும் போது கூடவா உங்க மூஞ்சி பார்க்கல நீங்க? திரும்பி முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மயங்கிட்டேன். காய்ச்சல்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. ஆமா, அவங்க உங்களை எதுக்காக கடத்தினாங்க? அதுவும் தெரியலையே. சரி, அதுக்காக தற்கொலை பண்ணிக்கணுமா? செத்து போயிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கோடா அட்வைஸ் பண்றது யாருன்னு பாத்தியா? எல்லாத்துக்கும் மூல காரணமே நீதான். அவனை விடுங்க. உங்க உயிரை காப்பாத்தினவருக்கு ஒரு தேங்க்ஸ் ஆஃப்து சொன்னீங்களா? என்ன எதுக்கு காப்பாத்தினாரு? ஏன் காப்பாத்தினாரு? எங்க அவரு? அதோ அவர் பேரு பாட்டில் மணி. பெரிய ரவுடி, ஆனா நல்ல மனசு. சூடான காஃபி. ஆட்டோ சொல்றது கேளு. இந்த பொண்ணுக்கு ஆமாடா, சூடான காஃபி. ஐயர் பிரவுனா ஏய், இது கப்பையில வாங்குனது. இந்தம்மா, இதுல ஒரு கல்படி என்ன நடந்தது நான் சொல்றேன். ஏய், நாங்க எல்லா மேட்டரும் சொல்லிட்டோம். நீ மறுபடியும் உளறி அவளை அழ வைக்காத. நான் ஏன்டா உளற போறேன்? நீங்க எல்லாத்தையும் ஆர்டர்ல சொல்லிட்டீங்கல்ல. அதெல்லாம் சொல்லிட்டோம். நீ அவுட் ஆஃப் ஆர்டர் ஆக்காத. வீட்டுக்கு போகணும்னு சொன்னீல, டைம் ஆயிடுச்சு. கிளம்பு கிளம்பு. இவன் என்னடா இவ்ளோ வெக்ஸ் ஆவறான்? அதாம்மா. ஏதோ நடந்து போச்சு. நீ நான் என்ன வேணும்னா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தோம். என்னடா எல்லாரும் அட் டைம்ல தலையில கை வைக்கிறீங்க? அது நாங்க பீச்ல இருந்து தூக்கிட்டு வந்து சொல்றாவ இல்ல. அப்போ மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு வந்தது சொல்லவே இல்லையா? என்னடா ஃபைட்டர்ஸ் மாதிரி என்ட்ரி கொடுக்குறானுங்க. நான் இதுனா ஸ்லிப் ஆகி உளறிட்டேனா? ஐயோ ஏண்டா டேய், நீங்க எல்லாம் எந்த ஆர்டர்ல சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ஏண்டா கிளைமாக்ஸ் மட்டும் சொல்லிட்டு விட்டீங்களாடா கேன பசங்களா? நான் அப்படியே டைட்டில்ஸ்ல இருந்து இட்டுன்னு வந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. இத பாருமா, தோ நிக்குது பார். இந்த ஃபிகரை தூக்கின்னு போய் தோ இந்த மண்டக்கட்டு மகாதேவனுக்கு கண்ணாலம் பண்ணி வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது மண்டபம் மாறி போய் இந்த ஃபிகருக்கு பதிலா நீயே சூப்பர் ஃபிகரா இருக்கிறதுனால ஒன்ன தூக்கின்னு வந்துட்டார் இவர். திஸ் இஸ் கால்ட் அ ஸ்மால் கன்ஃபியூஷன் இன் இங்கிலீஷ். பாத்தியாடா, சிஸ்டரே புரிஞ்சுக்கின்னு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. நீங்களாம் என்னத்துக்குடா பயங்கரமா டென்ஷன் ஆகுறீங்க? வாங்கடா வாங்கடா, செகண்ட் ஷோ போகலாம். பக்கத்து தேட்டரில் 2 பிட்டு சேர்த்துருக்காங்களாம், சூப்பரா. அது கர்ச்சீஃபில் குளோரோஃபார்மை வச்சு மூக்கில் அமுக்குனது நான் இல்லை, அவன்தான். நான் வெறும் கோணியத்தான் சாஃப்டாக மேலே போட்டேன். அந்த கோணியை எடுத்து என்ன பண்ண போறேன்? வெரி குட், சூப்பர். தேங்க்ஸ்டா. ஏய் 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 நில்லு, நான் சொல்றேன். ஏய் ஹலோ, ஏய் வா, ஏமா ஆ ஊன்னா சூசைட்னு போறியே, அது என்ன பல்லி மிட்டாயா ஒண்ணு மேல ஒண்ணு போட்டுனே இருக்கிறதுக்கு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நின்னு போன கல்யாணம் மறுபடியும் நடக்காதா? அதனால அடிக்கடி இந்த மாதிரி முடிவு எடுக்கணுமா? இது பாருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போறோம். உங்க அப்பா அம்மா கால வேறோம், மன்னிப்பு கேட்கிறோம். உங்க நின்னு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தி வைக்கிறோம். போதுமா? வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். ஏண்டி ஓடி போனேன்னு கேட்டா என்ன சொல்றது? ஏதோ தெரியாம தப்பு. நம்புவாங்க. எந்த வீட்லயாவது என்ன தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்புவாங்களா? வெட்டிடுவாங்க. எங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அத்தனை பேரு முன்னாடி கல்யாணம் நின்னு போனதை நினைச்சு இந்நேரம் எங்க அம்மா தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க. ஆஹா, சூசைட் பண்றது இவங்க குடும்ப பழக்கம் போல இருக்குமா? ஏ சிஸ்டர் அழுவுற? என் காலையா? ஓ அம்மா, நீ ஏன்டா சிஎம் கூப்பிடுற? என் காலு. இது பாருங்க, உங்க வீட்ல என்ன ஜெயில போட்டாலும் சரி, நேரடியா உங்க அப்பா கிட்ட போய் பேசிடுவோம். வாங்க. எங்க அப்பா யாரு தெரியுமா? ஐயா, ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு. நீங்கள் சொன்னபடி அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு. அதனால் கல்யாணத்தை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சிருக்குன்னு சொல்லி சமாளிச்சாச்சுங்க. ஐயா, ஒரு சந்தேகம். மதனப்பள்ளி மகுடேஸ்வரா ஒருவேளை நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருப்பாரோன்னு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மனால அவங்க குடும்பத்தில் 18 பேர் இறந்துருக்குறாங்க. அது நடந்து 6 மாதம் கூட ஆகலை. ஒருவேளை அந்த வெறுப்பில் நம்ம பொண்ணை டேய், ஒரே நாள்ல 18 பேரை போட்டு தள்ளி இருக்காண்டா உங்க அப்பா. ஏங்க பயப்படுறீங்க? ஏன் நீ அவங்க அப்பா போய் அடிக்க போறியா? இல்லைங்க, நம்ம மணி சார் என்ன சாதாரண ஆளா? பாட்டில் மணி. இவன் என்ன மணின்னு எனக்கு தாண்டா தெரியும். அதாவது இவன் வெறும் லோக்கல் ரவுடி தான். ஆனா இவங்க அப்ப இன்டர்நேஷனல் தாதாடா. என்னடா பண்ண போறோம்? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா என்ன? வெறும் கடத்தல் கேஸ் தானே. போலீஸ் கிட்ட போவோம். போலீஸ் கிட்டயா? மாப்பிள்ளை யாரு தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனர் பேசுற. நான் சொல்றது நீ செய்ய. அவன் மேல உனக்கு டவுட்டா இருந்தா D2 ஸ்டேஷனுக்கு அனுப்பி வை.
யாராவது தப்பியோட ட்ரை பண்ணா அவனை ஷூட் அட் சைட். எந்த கேஸ் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஓவர் அண்ட் அவுட். என்ன ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததா? கம் ஆன், செக் ஆல் ஓவர் தமிழ்நாடு. போன் போட்டு கேளுங்க. என்னய்யா அந்த நம்பர் கிடைச்சதா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். வேற ஒரு நிமிஷம். என்ன அட்வைஸா? சொல்லு. நீங்க கொஞ்சம் அளவுக்கு மீறி போறதா தோணுது சார். எது அளவு? எது ஆ? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தாலி கட்ட வேண்டிய பொண்ணை மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே கேவலம். இதுவே உன் பொண்டாட்டி இருந்தா நீ சும்மா இருப்பியா? அவங்க தான் தூக்கிட்டு போனாங்கன்னு எப்படி சார் சொல்ல அப்ப அந்த முடியும்? பொண்ணு ஓடி போச்சுங்கறியா? சத்தியம் பண்றா வாப்பா. அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு. அப்ப முறையா ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆக்ஷன் எடுக்கலாமே சார். மானம் போயிடும். இதுக்கு எஃப்ஐஆர் போட்டா நாளைக்கு விஷயம் வெளியே வந்துடும். அப்புறம் ஜனங்க மட்டும் இல்ல, நாளைக்கு ரவுடிஸ் கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. அதான் அந்த இழவுக்கு தான் நானும் அவ அப்பனும் சேர்ந்து பிரஸுக்கு கூட நியூஸ் கொடுக்கல. அப்புறம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? வேற மாதிரி ஏதாவது எழுதிக்கா. சொல்லுங்க சார். தீவிரவாதிங்க பதுங்கி இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பிளாங்க் கால்ஸ். ஓகேயா? அவங்கள பிடிக்க போகும்போது அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு எழுதிக்க. ஒரு 5-6 பேரோட ஒரு பொண்ணும் கூட இருந்துச்சு. அந்த பொண்ணு கல்யாண காலத்துல அந்த பொண்ணு பட்டு புடவை நிறைய நகை நட்டோட இருந்துச்சு அப்படின்னு எழுதிக்க. எஃப்ஐஆர் எழுதிக்க. அதனால சர்ச்சிங் ஆர்டர் கேட்டு லெட்டர் டைப் பண்ணுங்க. நோ நாட் only சர்ச்சிங், ஷூட்டிங் ஆர்டர் கேட்டு டைப் பண்ணுங்க. போச்சுடா, ஒரு ரவுடி கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு போலீஸ்ட்ட போலான்னு பார்த்தா போலீஸே பொறுக்கியா சாமி. இப்ப என்ன பண்றது? உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். ஏய் சுமாரா, எல்லாம் இவனால வந்தது. நான் என்ன சார் பண்ணேன்? ஆமாடா, நீ தானே இந்த சூசைட் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ண. சரி, இப்போ நான் என்ன பண்றது? குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படு. இல்ல தாதாவோட டாக்டர்ன்றதுனால குவார்டர் மேட்டர். சும்மா டேய். இது பாருங்கம்மா, எல்லாருக்கும் எப்பவுமே கோவம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா தனியும். அப்போ உங்க அப்பா கிட்ட பேசியோ இல்ல உங்களுக்கு வரப்போற புருஷன் கிட்ட பேசியோ புரிய வச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும் ப்ளீஸ். எவ்வளவு நாளைக்கு? என்ன, ஒரு வாரம், ஒரு மாசமோ ஒரு வருஷமோ ஆகட்டும். நீயே பேசு. பேசுறா. எனக்கு கொஞ்சம் வாய் ஓவர் தான்டா, பேசு. அது வரைக்கும் நான் எங்க தங்கறது? இங்கதான். போச்சுடா. ஏண்டா 5 பேரை காலி பண்ணணும்னு வந்துட்டு இப்ப 10 பேர் ஆக்கிட்டீங்களாடா? நீங்க 2 பேரை மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க உங்க ரூமுக்கு போய் ஏதாவது பண்ணி இருக்கிற கவுண்டிங் இன்னும் கொஞ்சம் ஏத்துங்கடா. நான் வரல, எனக்கு பசிக்குது. சிஸ்டருக்கே அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சோத்து கலை. எல்லாருக்கும் பசிக்குதுடா. ஏங்க உங்களுக்கு? எனக்கும் தான். போ, எல்லாருக்கும் ஏதாவது துணுறதுக்கு எடுத்துட்டு வா போ. டேய் நூடுல்ஸ் தலையா, அப்படியே அந்த டாஸ்மாக் மேட்டர்ல என்ன பண்ணும்? கவர்மெண்ட்டுக்கு வருமானம்டா. எனக்குடா. அப்படின்னா உன் அக்கவுண்ட்ல 2 வாங்கிட்டு வந்துடுறா. என்ன காயத்ரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னப்பா எங்கப்பா போனேல் நீங்க? கோயில் இன்னைக்கு நல்ல உபன்யாசம், கிருஷ்ண லீலையை பத்தி பேசிட்டு இருந்தார். அந்த லீலையை விடுங்கப்பா, மேலாவா? மேல என்ன தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, அடிக்கட்டும், எல்லாம் ஒரு வாரம் டைம் தான், அப்புறம் க்ளோஸ். இது வரைக்கும் தண்ணி தம் மட்டும் தான் அடிச்சிருந்தா. எனக்கு 2 குட்டிய குட்டின்னு வந்திருக்காப்பா. குட்டி தானம்மா அது. குட்டியா? நம்ம தெரியா? ஐயோ, இது மணிசாரி தெரியுமா? இது ஒரு குட்டிய தள்ளிட்டு வந்ததே மணிசாரி தான். அட பாவிகளா. ஏய், ஏன்டா டென்ஷன் ஆவற? இருக்கிறது ஒரே ரூம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போமே. எப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? இருந்த ஒரு ரூம் தான் இவங்க 2 பேரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் அந்த பொண்ணுக்கு பாவிகளா. ஐயரையா, என்னடா ஐயரே? இது என்ன வீடா இல்ல விடுதி நினைச்சீங்களா? என்னடா ஐயா? நான் இந்த இடத்துல மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன காரியம் பண்றீங்க நீங்க? எனக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. யாரா இவங்க? எப்படிடா இங்க வந்தாங்க? ஒன்னு அதுவே ஓடி வந்து இன்னொன்னு நாங்க தூக்கிட்டு வந்தோம். எப்படி வந்தாங்கங்கிற பிரச்சனை இல்ல, ஏன் இங்க வந்தாங்க சொல்லு. ஏன் இங்க இரு. என்ன கர்மம் எங்கால வந்து விடுறீங்க நீங்க? முதல்ல நல்ல காரியத்துக்கு போறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேட்டி இறக்கி விடுங்க முதல்ல. என்ன நல்ல காரியம்? இதுக்கு நான் ஆசீர்வாதம் வேற பண்ணுமா? வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு முதல்ல வெளில போங்க நீங்க. ஏன் ஆயிரே டென்ஷன் ஆவறீங்க? அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருந்தா அவங்க வீட்டுக்கு தான போணும், இங்கே வராங்க. ஐயரே, அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு? பொண்ணு வீட்ல ஒத்துக்கல, வேற கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதான் நாங்களே பண்ணி வச்சிட்டோம். ஓ அப்படியா? நீயே சொல்லு, நாங்க செஞ்சது தப்பா? சேச்சே, தப்பே இல்ல. அப்படி சொல்லு காய். என்ன காயி கீயுன்னு? அப்பா சம்மதம் இல்லாம யார் என்ன பண்ணாலும் தப்பு தான். நீ இதுல தலையிடாதானா? நான் தலையிடுவேன். பின்ன என்ன, இவங்க அப்பா சம்மதப்பட்ட கல்யாணத்தை மட்டும் இவ பண்ணியிருந்தானா இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு இவ பணமா இருந்திருப்பா. தற்கொலையா? ஆமா ஐயரே, இது பாருங்க, அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் புரோஹிதர் சொந்தம் பந்தம் யாருமே இல்லாம அந்த கடவுளை மட்டும் நம்பி நடந்த கல்யாணம் இது. அந்த கடவுளுக்கு அப்புறம் உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஐயரே. உங்க நல்ல மனசு போல இவங்களும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயரே. வேட்டி இறக்கி விடுங்க, விழுங்கல ஆசீர்வாதம் பண்ணு. தீர்க்க சுமங்கலியா குழந்தை ஊட்டி பெத்துண்டு நன்னா இருக்கணும். அப்பா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. கண்களுக்காக பாத்துக்குப்பா அவளை. சரி காயு, பா போலாம் கீழே போங்க. இது ஒரு நிமிஷம் இரு.
இந்த பொண்ணு யாரு? நான் வர்றேன் ஐயரே. இருடா, எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும். அவனோட தங்கச்சி ஐயரே. எவனோட தங்கச்சி? அதான் அவன் டிஃபன் வாங்க போனா சேகரோட தங்கச்சி. சேகரோட தங்கச்சி. அவ எதுக்கு இங்க வந்தா? சாக போனவளை காப்பாத்தி எங்க கூட்டு போறது? சாக போனவளா? சாக போனவல்ல, சாக போறவோ. என்னது? அவங்களுக்கு blood கேன்சர். பிளட் கேன்சரா? ஒரு 2 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ போயிடுவாங்க. இல்ல ஒரு வாரத்துலயோ 10 நாள்லயோ போயிடலாம். எவ்வளவு நாள் தெரியாதுங்க. புரியுதா? ஆமா, அவ என்னத்துக்கு பட்டு புடவை நகை எல்லாம் போட்டுட்டு இருக்கா? நீ வேறயா? என்ன நீ வேறயா? இல்ல வேற யாராவது கவனிச்சாங்களா அவங்க பட்டு புடவை கட்டிட்டு இருக்காங்கன்னு? அதான் பொண்ணுங்கிறது. ஓ ஐரே, சாக போற தங்கச்சிக்கு அவன் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாது. அதான் இந்த பொண்ணை பார்த்தப்புறம் தங்கச்சி கூட கல்யாண கெட்டப்ல பார்க்கணும்னு ஒரு சின்ன பேராசை. அதான் வெளியேந்து அந்த நகை புடவைலாம் வாங்கிட்டு வந்து அவங்கள போட வச்சு அவங்கள பார்த்துட்டு கண் கலங்கி அழுதுட்டே போயிட்டான் டிஃபன் வாங்க சேகர். வந்த உடனே கழட்டி வச்சிருவோம். இவ்வளவு சோதனையா? அட பாவமே. ஐயர் நம்பிட்டாரு. டாஸ்மாக்ல ஸ்டாக் இல்லையா? டைம்ல பீர் தான் இருந்தது. உங்களுக்கு ஓகே தானே? சேகர் தம்பி, உனக்கு இப்படி ஒரு தங்க இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. எனக்கே தெரியாது. என்ன சொல்றான்? இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்றான். அப்படியா? ஆமா. அவனை உள்ள போக நீ சொல்லுங்க. போட்டுக்கிட்டும். இந்த பாருடா, நடந்து போச்சு. இருக்கிற வரைக்குமாவது அவளை சந்தோஷமா வச்சுக்க. சாக போறவளுக்கு எதுக்குடா ஹாஸ்டல் படிப்பு எல்லாம்? சார்மா அவ இங்கேயே இருக்கட்டும். என்ன இங்க வேண்டாப்பா, ஒரே ஆம்பளை எல்லாம் இருக்கா. அவளை கூட்டின்னு போய் ஏன் ரூம்ல வச்சுக்கிறேன். போயிடுங்க. வாமா. தைரியம் அது சேகர். மனசை தளரோடாத. தெய்வம் நம்ம பக்கம் இருக்கு. எதுவா இருந்தாலும் வாயை திறந்து பேசு. நான் யாரை பார்க்கறது, என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயரே. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத. அது இருக்கட்டும். உன் தங்கச்சிக்கு இப்படி வியாதி இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிய வந்தது? இப்பதான் படி. என்னது? இல்ல இப்பதான் படிப்படியா தெரிஞ்சது. பிரெயின் டியூமர் இருக்குது. பிரெயின் டியூமரா? பிளட் கேன்சர்னா சொன்னீங்க? அது ஐயரே, முதல்ல பிளட் கேன்சரா தான் இருந்துச்சு. அது அப்படியே டெவலப் ஆகி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல பிரெயின் டியூமர் ஆயிடுச்சுங்களாம். இதுக்கு மேல இதுல கேட்டீங்கன்னா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தைரியமா இரு. இந்த பாரு, லேடிஸ் எல்லாம் கீழே போய் படுத்துட்டாங்க. சரி. எனக்கு தனியா படுக்க பயமா இருக்கு. ஓகே. நான் உங்க கூட ஹால்ல வந்து படுத்துக்கிறேன். ஐயா, எங்க இல்லையா? அங்கெல்லாம் இடம் இல்ல. அடிங்க, இது அவரு வீடுடா. அவருக்கே ஆப்பா. நம்ம கிட்ட கரண்ட் வாங்கிக்கின்னு நமக்கே தண்ணிலேன்னாங்களாம். அந்த கதையா இருக்குது. நீ வா. ஏன்பா இங்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட் ஜோடி எங்கப்பா? அதுங்க ரெண்டும் எப்போ டியூட்டிக்கு போயிடுச்சுங்க. பாத்தியா ஐயரே, அதது வேலை அதுங்களுக்கு முக்கியமா இருக்குது. நீ வா, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். நீ கொரட்டை விட மாட்டியா? சேச்சா, அதெல்லாம் பண்ண மாட்டேன். காலை தான் எடுத்து மேல போடுவேன்.